கோவை எஸ்கேபி சிட்டாட லைஃப் ஸ்கில் அகாடமி கோவையிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன். நாம் நம்மளுடைய வண்டி பேதா சேனலில் அபிராமி அந்தாதி பாடல்களை பார்த்து வருகிறோம். முதல் பாடலை கடந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் அபிராமி அந்தாதியினுடைய இரண்டாவது பாடலாகிய திரிபுர சுந்தரி என்று அன்னையை அபிராமி பட்டர் போற்றி புகழுகின்ற பாடலை பார்க்கலாம். இந்த பாடலினுடைய பயன் பிரிந்தவர் ஒன்று சேர்வதற்காக இதை நாம் பாடினால் பயன் பெறலாம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். இந்த பதிவில் நாம் கிவாஜா அவர்களுடைய உரையின் அடிப்படையில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். கடந்த பாடல் எழில் உதயம் என்ற தலைப்பில் அன்னையினுடைய அழகையெல்லாம் வர்ணித்து விழுத்துணையே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் துணையும் என்று தொடங்கும். அதுதான் பக்தி இலக்கியத்தில் அந்தாதி என்பதற்கான இலக்கணமாகும். ஆகவே இந்த இரண்டாவது பாடலாகிய திரிபுர சுந்தரியை பார்த்து விடலாம். துணையும் தொழுந்தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் புங்கனையும் கருப்பஞ்சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் ஏந்தி அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே என்பது அபிராமி பட்டர் பாடிய மூலப்பாடலாகும். இதை நாம் எல்லோரும் எளிதில் பாடி பணிவதற்காக தனித்தனி சொற்களாக பிரித்து எழுதியிருக்கிறோம். வாருங்கள் இந்த பாடலை பாடி பயன்பெறலாம். துணையும் தொழுந்தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் புங்கனையும் கருப்பஞ்சிலையும் மென்பாசம் அங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே என்பது முழு பாடலாகும். இந்த பாடலுடைய அருஞ்சொற்களை ஒவ்வொன்றாக பார்த்து அதனுடைய பொருளையும் நாம் முதலில் பார்த்து விடலாம். துணையும் என்றால் எக்காலத்திலுக்கும் துணையாய் நிற்பவளும், தொழும் தெய்வமும் நாள்தோறும் வழிபடுகின்ற தெய்வமும், பெற்ற தாயும் என்றால் பெற்ற தாயைவிட மேலானவளும் என்று பொருள் கொள்ள வேண்டும். சுருதிகளின் பனையும் என்றால் இது மூன்றும் அவளுடைய வர்ணித்து பாடியது. சுருதிகளின் பனையும் என்றால் வேதத்துக்கு ஓமையாக அன்னை அபிராமியை, அவள்தான் வேத ஜனனி ஆர் வேதத்தின் பிரணவ வேதத்தினுடைய மூலப்பொருள் என்று சொல்வதற்காக வேதங்கள் என்னும் மரத்தின் கிளையையும், கொழுந்தும் என்றால் அம்மரத்தின் உச்சியில் தோன்றுகின்ற கிளைகளின் உச்சியில் தோன்றுகின்ற கொழுந்தும், அதாவது வேதங்களிலிருந்து தோன்றிய உபநிடதங்களை அவை குறிக்கும். பதிகொண்ட வேரும் அம்மரத்தின் தரையில் பதிந்த மூல ஆதாரமான ஆணிவேரை போன்ற பிரணவ வேதத்தையும், பனிமலர் பூங்களையும் அதிகாலை பனியில் குளிர்ந்த 5 மலர்களையும் மேல் வலது கையில் ஒரு ஆயுதமாகவும், கருப்பம் சிலையும் கரும்பு வில்லை இன்னொரு ஆயுதமாகவும், மென்பாசமும் அங்குசமும் பாசக்கயிறை கீழ் இடது கையிலும் அங்குசம் என்ற ஆயுதத்தை வலது கையிலும், இந்த 4 கைகளிலும் 4 ஆயுதங்களை தாங்கி அணைந்து சிவந்த நிறமுடைய அன்னை அபிராமியே திரிபுர சுந்தரியாக ஆவாள் என்ற உண்மையை நான் அறிந்து கொண்டேன் என்பதுதான் இந்த பாடலுக்கான பொருளாகும். இதனுடைய பொழிப்புரையை வாகீச கலாநிதி கிவாஜா அவர்கள் எப்படி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு வகை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். எமது உயிர் துணையும் யாம் தொழும் தெய்வமும் வேதமனும் மரத்தின் கிளையும் அதன் முடிவில் உள்ள கொழுந்தும் கீழே அடிமரமாய் பதிந்திருக்கின்ற வேரும் இவை எல்லாமே குளிர்ச்சியாயுடைய மலரம்புகளையும் கரும்பு வில்லையும் பாசக்கயிற்றையும் அங்குசத்தையும் தனது 4 திருக்கரங்களில் ஆயுதங்களாய் ஏந்தி அருளிய திரிபுர சுந்தரியே ஆகும் என்ற உண்மையை யாம் அறிந்து கொண்டோம் என்பதுதான் இந்த பாடலுக்கான பொழிப்புரையாகும். ஆகவே இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடி பணிந்து வந்தால் 4 திருக்கரங்களிலும் பாசம் முதலியவற்றை ஏந்தி திரிபுர சுந்தரியாக அமர்ந்து தியானத்துக்கு ஏற்ற திருவுருவம் படைத்த பெருமாட்டியே சப்த பிரபஞ்சத்தின் ஆதியாகிய வேத சொருபியாய் விளங்குகிறாள். அவளே எனக்கு எப்போதும் எவ்விடத்தும்
துணையாக இருக்கிறாள். நான் தொடும் தெய்வமாகவும் இருக்கிறாள். என்னையும் பிற உயிர்களையும் பெற்ற தாயாகவும் விளங்குகிறாள் என்பதை தான் இந்த பாடலுடைய சுருக்கமாக அபிராமி பட்டர் இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். இந்த பாடலை படித்தால் நாம் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் என்று ஒரு பயன் இருக்கிறது. இவள் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் என்று சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் என்று வேதத்திற்கு அன்னையை ஒப்பிட்டதால் அவளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் வேத ஜனனி என்று ஒரு பெயர் இருப்பதாக கிவாஜா அவர்கள் குறிப்பிடார்கள். வாருங்கள் இன்னொரு முறை இந்த பாடலை நாம் பாடித் தொழலாம். துணையும் தொழுந்தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பஞ்சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். If you like this channel, subscribe, click bell button and comment.